ஓகே கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அர்ஜுன். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, டிஎன் பாலிடிக்ஸ் டிசர்வ்ஸ் நெட்ஃப்ளிக்ஸ் டாக்குமெண்ட்ரி. அதாவது டிவிக்கே 2024 பாலிடிக்ஸ் ஆரம்பித்ததுலேருந்து என்னென்னமோ நடந்துட்டுருக்கு. கடைசியில் சிஎம்ஐயும் இப்போ இன்னைக்கு இப்படின்னு ஒன்று பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் பேச போகிறேன் இந்த வீடியோவில். ஸோ எனக்கு இந்த பாலிடிக்ஸை பற்றிலாம் நான் பேச நினச்சிக்கூட பார்க்கல. என் சேனல்லே இது நேற்று அனௌன்ஸ் பண்ண மாதிரி நம்ம பாலிடிக்ஸை பற்றிலாம் பேசுவோம், மூவி ரிவ்யூஸை பற்றியும் பேசுவோம், எல்லாத்தையும் பற்றி பேசுவோம், ட்ரெண்டிங்கில் என்ன நடக்குதோ அதை பற்றி பேசுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் என்னென்ன பார்த்தீங்கன்னா, அந்த சட்டசபையில் சிஎம் இப்படி பண்ணிட்டாங்க. அது ஏன் பண்ணாங்க, இவ்வளோ வருஷமாக 2 வருஷமாக இந்த தமிழ்நாடு பாலிடிக்ஸில் என்ன நடந்துச்சு அப்படின்றது தான் இந்த வீடியோ நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் பாலிடிக்ஸை பற்றினா என்னோட வியூ, அந்த பாலிடிக்ஸில் எப்படி இருக்குன்றதை பற்றி தான் என்னோட வியூ. நம்ம தமிழ்நாட்டில் சிஎம்ஐ பற்றின என்னோட வியூ, ஆப்போசிட் பார்ட்டியில் இருக்கிற என்னோட வியூ பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ அதை யாரையும் அப்போஸ் பண்ணியோ இல்லை யாரையும் தாக்கியோ இல்லை எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியை தாக்கியோ பற்றி நான் பேச போகிறது இல்லை, யாருக்கு சப்போர்ட் பண்ணி நான் பேச போகிறது இல்லை. கம்ப்ளீட்டாக என்னோட வியூவை மட்டும்தான் இந்த வீடியோ நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த விஜய் சிஎம், நம்ம சிஎம் பாலிடிக்ஸ் ஆரம்பிக்கிறாங்க, பொலிட்டிக்கல் பார்ட்டியில் என்டர் ஆகிறாங்க 2024 February மந்தில். அப்போ என்டர் ஆன உடனே எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, இவங்க சிஎம் ஆக மாட்டாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டாங்க. நமக்கே தெரியும் எல்லாமே. ஸோ அதெல்லாம் தாண்டி அந்த பொலிட்டிக்கல் ஒவ்வொரு ஸ்பீச் அவங்க கொடுக்கும் போது எல்லாமே எல்லாருமே 10 சீட்டு கூட தாண்டாது, இது வாய்ப்பே இல்லை, இவர் எம்எல்ஏ தான் ஆவார், முதல்ல எம்எல்ஏ கற்றுட்டு அப்புறம் சிஎம் வாங்க சொன்னாங்க. அப்புறம் கூட்டம்லாம் ஓகே தான், அது எப்படி ஓட்டாக மாறும் அப்படின்னு இன்னொரு பக்கம் அப்படியே இந்த சோசியல் மீடியா நிறையா பேசி, விஜய் சாரே பேசி, விஜய் நம்ம சிஎம்ஏ பேசி நம்ம பார்த்துருப்போம். அதில் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களாமே அப்போல்லாம் ஒன்றுமே பேசலை. அதாவது டிஎம்கேல இருக்கிறவங்க அப்போல்லாம் எதுவுமே பேசலை. அப்போ அந்த நம்ம சிஎம்மோட பேரை சொல்கிறதுக்கு கூட அவங்க யோசிச்சாங்க. அப்போ எதுவுமே பேசலை, டிவியை பற்றி எதுவுமே அவங்க பேசலை, எதுவுமே நடக்காத மாரி கண்டுக்கல. ஸோ கடைசியில் அப்புறம் அப்படியே ஒவ்வொன்றா ஒரு ஸ்பீச்சாக வந்துட்டு இருந்துச்சு, கரூர் இன்சிடென்ட் நடந்துச்சு. இப்போ அப்பயுமே இதுக்கெல்லாம் ரெஸ்பான்சிபிள் விஜய் சார் தான், விஜய் தான் சிஎம் தான், அப்போ சிஎம் ஆள் இல்லை, அப்போ அவங்க தான் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு இருந்துச்சு. 2026 வந்துச்சு. 2026 சிம்பிளும் கொடுத்தாங்க, அப்பயும் ஒன்றும் பேசலை. கடைசியில் சிஎம்மாவே ஆயிட்டாங்க. சிஎம்மாவே ஆனதுக்கப்புறம் இப்போ பேசுறாங்க என்னன்னா, ரீல்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஸ்பீச்லாம் கொடுக்குறாங்க. இவங்க ரீல்ஸ்க்காகவே பேசுகிறாங்க சட்டசபையில். இன்னைக்கு சட்டசபையில் இப்படி பேசினது கூட 10 ரீல்ஸ் தேரும் அப்படின்லாம் சொல்லிட்டு நம்ம ஆப்போசிட் பொலிட்டிக்கல் பார்ட்டி இருக்கிறவங்களாம் கூட பேசி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இன்னைக்கு என்ன நடந்துச்சு, இன்னைக்கு இந்த சட்டசபையில் என்ன நடந்துச்சு, ரொம்ப ஃபன்னாகவும் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கம் ரீல்ஸ் தேரும் அப்படின்னு சொன்னாங்க, சினிமேட்டிக் மோடில் பேசுகிறாங்க அப்படின்லாம் கூட சொல்லி நம்ம சோசியல் மீடியாவில் பார்த்துருக்கோம். ஸோ இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சட்டசபையில் ஆப்போசிட் பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு நம்ம மிஸ்டர் உதயநிதி அவர்கள் இந்தமாரி கேள்விகள்னு கேட்டாங்க. நீங்கள் சிஎம் ஆகி 40 days ஆச்சு, இது வரைக்கும் நீங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க, என்னென்ன ஸ்டெப்லாம் எடுத்துருக்கீங்க அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தமாரி ஏதோ ஃபண்ட்ஸ் ஏதோ சொன்னீங்களா, என்ன பொலிட்டிக்கல் ஃபண்டு, என்ன பொலிட்டிக்கல் ப்ரூவ் பண்ணுங்க, உங்கள்கிட்ட எவிடன்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம ஒத்துக்கிறோம், நம்ம போய் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்போ உடனே அந்த சட்டசபையில் இருக்கிற ஸ்பீக்கர் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லுவாங்க, அடுத்த சிஎம் நீங்கள் சொல்லுங்க, இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா, உங்களோட எவிடன்ஸை நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது தான் நம்ம சிஎம் எந்திரிச்சு ஃபர்ஸ்ட்டு நார்மலாக பேசினாங்க. இந்தமாரி இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு, இந்த இதெல்லாம் நாங்கள் அப்போஸ் பண்ணோம், இந்த இதெல்லாம் நாங்கள் இது வரைக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வரிசையாக ஜென்ரலாக எப்பவுமே பேசுகிற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது, இது டிவிக்கு இருக்கிற ஒரு ஆள் எலக்ட்ரிசிட்டி மினிஸ்டர், அவங்க ஏன் இந்த மாதிரி பவர் கட்லாம் நடக்குது தமிழ்நாட்டில், நீங்கள் சிஎம் ஆன ஒன்று தான் பவர் கட் நடக்குது, அது ஏன் நடக்குதுன்றது அவங்க அதை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ இந்த ரீசனால தான் பவர் கட்லாம் நடக்குது, இந்த ஆட்கள்லாம் மாறி இருக்காங்க, புது ஆட்கள்லாம் வேலைக்கு வந்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில சப்ஸ்டியூஷன்ஸ்னாலையும் பவர் கட் நடந்துட்டு இருக்கு, இதெல்லாம் கொஞ்சம் நாளில் சரியாயிடும் அப்படின்னு நார்மலாக பேசிட்டு இருக்கும்போது அது வரைக்கும் எல்லாமே நார்மலாக தான் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் முக்கியமான செய்தி நடந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ அப்போ திடீர்னு என்ன ஆச்சுன்னா, இந்தமாரி நம்ம சிஎம் எந்திரிச்சு பேசினோடனே நார்மலாக சொன்னோடனே அவங்க இது வரைக்கும் நான் ஆக்டராக இருந்தப்போ நான் ஒரு ஆக்டராக என் கெரியர் நான் ஸ்டார்ட் பண்ணேன், என்னோட 18வது வயசு ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ நான் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நான் நடித்த படங்கள் எல்லாமே நான் பொலிட்டிக்கல் சம்மந்தப்பட்டதை பற்றி பேசியிருக்கேன். 2009 நான் இந்தமாரி ஒரு பொலிட்டிக்கல் சம்மந்தப்பட்டதுக்காக நான் போய் குரல் கொடுத்தேன். 2011 அதுவே அவங்களோட அந்த பொலிட்டிக் கரியரில் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஆக்டராக ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க சைடில் இந்தமாதிரி பொலிட்டிக்கலாக நிறைய ஹெல்ப்லாம் பண்ணியிருந்திருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க ஒவ்வொன்றா சொல்லிட்டு வந்தாங்க நம்ம சிஎம்.
அது வரைக்கும் எல்லாமே நம்ம சிஎம் வந்து எதிர்த்து பேசினாங்க. என்ன பேசினாங்கன்னா வந்து நான் வந்து என்னோட கெரியரை ஒரு சினிமா ஒரு ஆக்டராக ஆரம்பிச்சு இன்னைக்கு நான் ஒரு பொலிட்டிக்கல்ல ஒரு பொலிட்டிக்ஸ் ஒரு சிஎம் ஆகிருக்கேன். இந்த ஜெர்னியில வந்து நான் வந்து ஆரம்பிச்ச என்னோட கெரியர்ல ஒரு ஆக்டராக இருக்கும் போதே நான் வந்து நிறைய ஹெல்ப்லாம் பண்ணிட்டு வந்திருக்கேன் மக்களுக்கு. இந்த மாதிரி 2009 ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்காக பாலிடிக்ஸ் லீடர் நான் ஸ்பீச் கொடுத்தேன். 2011 இப்படி கொடுத்தேன். 2015 2021 சொல்லிட்டு அப்படியே வரிசையாக அவங்க அதெல்லாம் சொல்லிட்டு வரும்போது திடீர்னு வந்துட்டு நம்மளோட சிஎம் சொல்லிட்டு இருக்கும்போது வந்து இந்த மாதிரி ஹெல்ப் எல்லாம் பண்ண ஜென்ரலாக அப்படி சொல்லிட்டு வரும்போது வந்து உடனே வந்துட்டு ஆப்போசிட்ல இருக்கிறவங்க அப்படியே வெளியே பார்த்துட்டே இருந்தாங்க. அது வரைக்கும் அது அப்படியே பேசுறது எதுவும் கத்துறது எதுவும். சிஎம் சொல்றாங்க, சிஎம் வந்து சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி 2024 அவங்க ஒவ்வொரு ஸ்பீச் கொடுக்கும் போதே இவங்க வந்து நிறையா இந்த ஸ்பீச்சை கொடுக்க விடாமல் சில விஷயங்கள்லாம் பண்ணி கொஞ்சம் ரொம்ப தடைகள்லாம் கொடுத்து அந்த ஸ்பீச்சை ஒழுங்காக இது பண்ண முடியாமல் நிறைய வாட்டி அவங்க அந்த ஸ்பீச்சை முடிக்கிறதுக்கே ஒரு பெரிய விஷயமா இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் தாண்டி வந்ததுக்கு அப்புறமா வந்து திடீர்னு வந்துட்டு இந்த சிஎம் அதாவது சிஎம் சீட்டை கொடுக்கறதுக்குள்ள ஒரு 5 நாள், அதாவது சிஎம் எல்லாம் 108 சீட்ஸ் தான் வாங்கிருக்கீங்க, மிச்சம் ஒரு 10 சீட்டுக்காக ஒரு 5 நாள் அலைய விட்டு அப்புறம் நிறைய பேரை மீட் பண்ணி அந்த விசிக்கு அப்புறம் இன்னொரு பொலிட்டிக்கல் பார்ட்டி 2 பேர் ஆதரவு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போயிட்டு மீட் பண்ணி பேசி கடைசியில ஒரு ஆதரவையும் வாங்கி 180 சீட்டும் சீல் அடிச்சு சிஎம் ஆக்கினதுக்கு அப்புறமும் நாங்க ஆளுதான் எங்களோட தயவுனாலதான் நீங்க சிஎம் ஆனீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த டிஎம்கே இருக்கிறவங்க பேசிட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு காமன் பீப்புள் இதை பார்க்கும்போது வந்து ஆஸ் பீப்புள் நம்ம ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிறோம், நம்ம தான் சூஸ் பண்ணுறோம், நம்ம இவங்க தான் சிஎம் ஆகணும் அப்படின்றத நம்ம ஓட்டு போட்டு தான் நம்ம சூஸ் பண்ணுறோம். இவங்க சிஎம் ஆகிட்டாங்க. இப்போ இவங்க சிஎம் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்னா ஒரு நல்ல சேஞ்சுக்காக எதிர்பார்க்குறோம். ஸோ இப்போ நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ணி பேசல, இன்னைக்கு என்ன நடக்குதோ அதை பற்றி நான் பேசிட்டு இருக்கேன். ஆனால் இந்த ஒரு நல்ல சேஞ்சுக்காக தான் நாங்கள் வந்து ஓட்டே போட்டோம். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இப்போ இதே பழசையே பேசாமல் ஒரு நல்ல சேஞ்சுக்கான ஒரு டெசிஷனை நீங்கள் எடுக்கணுன்றது தான் என்னோட ஒரு தனிப்பட்ட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ இப்போ இதெல்லாம் பேசி என்ன ஆகுது, நம்ம ஒரு நல்ல சொல்யூஷனை கொடுத்தோம்னாலும் ஆட்டோமேட்டிக்கலாக சரியாயிடும் அப்படின்ற மாதிரி தான். ஸோ இந்த மேட்டர்ல வந்து என்னாச்சுன்னா இப்போ இன்னைக்கு நடந்ததுல வந்து அவங்க வந்து ஒவ்வொருமே சொல்றாங்களே தவிர ஆப்போசிட்ல இருக்கிறவங்கலாம் வந்து டிஎம்கேல இருக்கிறவங்களாம் வந்துட்டு நாங்கள் கண்ணால் எதுவுமே பார்க்கல, நாங்கள் காதல் எதுவுமே கேட்கல, 40 days ஆச்சு, நீங்க வரைக்கும் எதுவுமே பண்ணதில்லை, நாங்கள் ஆல்ரெடி டிஎம்கே ரூல் பண்ணப்போ நாங்கள் போட்ட இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் தான் இது வரைக்கும் நடந்துட்டு இருக்கு, நீங்க இன்னும் புதுசாக எதுவுமே ஆரம்பிச்சதுமே பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் வந்துட்டு அப்படியே கொண்டு போயிட்டு இருந்தாங்க ஸ்பீச்சை. அப்போ வந்து நம்ம சிஎம் என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் இப்போ தான் வந்திருக்கோம், எங்களுக்கு ஒரு 6 months டைம் வேணும், இந்த 6 monthsக்குள்ளே தான் நாங்கள் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு எங்களோட இந்த ஃபண்டெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு எங்களோட 6 monthsக்குள்ளே நாங்கள் எங்களோட வேலையை ஆரம்பிச்சிருவோம், ஒரு 6 months எங்களுக்கு டைம் வேணும்னு தான் கேட்டாங்களே தவிர அதை தாண்டி அவங்க எதுவுமே தப்பாலாம் எதுவுமே பேசல. ஸோ இது வரைக்கும் ஸ்பீச் நார்மலாகவே போயிட்டுருச்சு. நடுவில் வந்து திடீர்னு வந்துட்டு இந்த பிரைவேட் ஃபங்க்ஷன்ற ஒரு வார்த்தையை சொன்னோன்னே மொத்த சட்டமன்றத்தில் இருக்கிற ஆளுமே வந்து எந்திரிச்சு அவங்க வாட்டுக்கு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. எந்திரிச்சு நடந்து அந்த சட்டமன்றத்தை விட்டு அவங்க வெளில போன உடனே வந்துட்டு இவங்க வந்து ஸ்பீச்சை நீங்கள் கண்டினியூ பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பீக்கர் கிட்ட கேட்டோம்னா அவங்களும் வந்து கண்ட்ரோல் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோடனே கண்டினியூ பண்ணுங்கன்னு சொன்னோடனே இவங்களும் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த ஸ்பீச்சை கண்டினியூ பண்ண உடனே வந்துட்டு இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு குட்டி ஸ்டோரிலாம் சொல்லிட்டு அவங்க அதெல்லாம் நான் சொல்ல முடியாது, குட்டி ஸ்டோரிலாம் சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு கதை சொல்றாங்க. அந்த கதையெல்லாம் சொல்லி முடிச்சோடனே அப்புறமா வந்து இந்த மாரி வந்து கடைசியாக அந்த ஸ்பீச்சை முடிக்கும்போது ஒரு ஆக்ஷனோட இப்படி முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த ஆக்ஷன்ன்றது வந்து ஏன், அதாவது சிஎம்ஏ ஆயாச்சு, அடுத்து என்ன பண்ணணுன்றது தான் நம்ம ஈவன் நான் வந்து யாருமே சப்போர்ட்லாம் பண்ணல, ஜென்ரலாக சொல்கிறேன், என்னோட பண்ண சொல்கிறேன். ஸோ இதை பண்ணி முடிச்சுட்டு அவங்க உட்காந்துடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்பீச்லாம் நடுவில் ஏஞ்சி போனாங்க இல்லையா, இந்த ஆப்போசிட்ல இருக்கிற டிஎம்கே பீப்புள்ஸ் எல்லாமே ஏஞ்சி போனோடனே அவங்க வெளில போயிட்டு ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க. என்ன ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்கன்னா இந்த மாதிரி இவங்க வந்து சினிமா டைலாக் தான் பேசுறாங்க, உள்ளேயும் வந்துட்டு சட்டமன்றத்தை சினிமா தியேட்டரா மாத்திட்டு இருக்காங்க, இவங்க உள்ள இன்னும் டான்ஸ்லாம் ஆட போறாங்களா என்ன பண்ண போறாங்க, அவங்க வெளில போயிட்டு தனியாக புலம்பிட்டு இருந்தாங்க. ஸோ இது எல்லாமே வந்து அதாவது இவங்க வந்து சினிமா ஆக்டரு பாலிடிக்ஸ் வந்தாங்க, சிஎம்ஏ ஆகிட்டாங்க, இன்னும் சினிமா ஆக்டிவே விட்டுட்டு தான் வந்தாங்க. இன்ஃபேக்ட் வந்து மக்களுக்கு ஒரு நல்ல சேஞ்சை கொடுக்க போறாங்க, அதையே நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்க, அதையே பிடிச்சி லைக் ரொம்ப திட்டமில்ல ஒரு நோண்டிக்கிட்டே இருக்காங்க. அதாவது ஃபுல்லா கம்ப்ளீட்டா விடணும். நீங்க ஆப்போசிட் பார்ட்டின்றாலும் அதை நீங்க வந்து எதிர்த்து பேசணும், எதிர்கட்சின்ற மாதிரி தான் இப்போ பொலிட்டிக்கல் ஸ்பீச்சை நீ சிஎம் ஆரம்பிச்சாங்க. ஸோ இவங்க வந்து இப்படி பண்றது வந்து ஸ்டாலின் அங்கிளே நடுவில் இப்படி தான் பண்ணாங்க. அதுக்கு இன்னைக்கு ரியாக்ஷனும் நம்ம சிஎம்மும் இப்படி பண்ணிட்டாங்க. ஸோ இவங்க சிஎம்மும் ஆகிட்டாங்க, சேஞ்சை கொண்டு வர போறாங்க, அதெல்லாம் நம்ம பார்க்க தான் போகிறோம். இதுக்கு நடுவில் வந்து தேவையே இல்லாமல் இந்த இதெல்லாமே தான் ஓவர் ஆக்டிங் நினைக்கிறேன்.
அது பண்ணாமல் இருந்திருக்கலாமோ தோணுச்சு. ஏன்னா இவங்களுக்கு வந்து நம்ம ப்ரூவ் பண்ணி தான் ஆகணும் அவசியமே கிடையாது. நம்ம ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணியாச்சு, நம்ம சிஎம் ஆயாச்சு. ஸோ இதுலேயே நமக்கு வந்து ஆல்ரெடி ப்ரூவ். இதுவே நம்ம சொல்யூஷன்ஸ் கொண்டு வந்துட்டு ஒரு நல்ல சேஞ்சு கொண்டு வரணுன்றது தான் மக்களும் விரும்புவாங்க, நானுமே விரும்புகிறேன். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இதுதான், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப தேங்க்யூ. இன்னுமே வந்து லைக் பொலிட்டிக்கல் சம்மந்தப்பட்டது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்ல போகிறோம், அவ்வளோதான். இதுக்கு நடுவில் நம்ம ஆப்போசிட் பார்ட்டியில் இருக்கிறவங்களே வந்து இது சிஎம் வந்து இன்னும் சினிமா மோடில் தான் இருக்காங்க, இன்னும் வந்து ஏதாவது மேக்கப்லாம் இன்னும் டேரக்டர்லாம் இல்லை, இவங்க சினிமா தான் பேசிட்டு இருக்காங்க, ரீல்ஸ் பண்ணுறது தான் வந்து ஆட்சி நடந்துட்டு இருக்கு, இன்னைக்கு பேசினா ஒரு 10 ரீல்ஸ் தேர்ன்னு சொல்லிட்டு இப்படி போடுறாங்கன்னு சொல்லிட்டுலாம் இப்படி பேசுகிறாங்க. ஸோ இதனால தான் இன்னைக்கு பேசினாங்க, வேறு எதுவும் பேசல. ஸோ இன்னைக்கு நாம் நடந்துக்கிற இதாக தான் ட்ரெண்டிங்காக இருந்துச்சு, அதை தான் நான் பேசணும்னு சொல்லிட்டு வந்தேன். ஸோ வந்து இதில் நம்ம என்ன லைக் முக்கியமான விஷயம்னா நீட் சேஞ்ச், அவ்வளோதானே தவிர இந்த ஆக்ஷன் இந்த ஆக்ஷன் இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. இது சேஞ்ச் வேணும், அவ்வளோதான். அதுக்கு தான் நாங்கள் ஓட்டும் போட்டோம். ஸோ வந்து இப்போ நான் யாருக்கும் சப்போர்ட்லாம் பண்ணல, எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியும் சப்போர்ட்டும் பண்ணல, யாரையும் நான் அப்போஸும் பண்ணல, என்னோட வியூ மட்டும் தான் சொன்னேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன், நாளைக்கு சந்திப்போம். எல்லாரும் குட் பை.